உண்மையில் ஜனாதிபதி இந்த அறிவித்திருக்கிற வெவ்வேறு இழப்பீடுகளுக்கான மானியத் தொகை இழப்பீட்டுத் தொகை இதற்கு முன்பு வரலாற்றிலே நாங்கள் காணாத அளவு இழப்பீட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை பெற்றுக் கொடுப்பதில் இருக்கிற தாமதம் தான் இன்று இருக்கிற பிரச்சனை. அதை அவசரப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோள். மாறாக இங்கு குப்பை அகற்றுகின்ற பணியில் இன்று காத்தாங்குடி நகரசபை அக்கரைப்பற்று மாநகர சபை ஏறாவூர் நகரசபை உட்பட கிழக்கிலிருந்து பல கனரக எந்திரங்களோடு குப்பை அகற்றுகிற வேலையை இன்று முழு நாளும் நாங்கள் கழுகமையிலே முடிக்க இருக்கிறோம். எல்லா இருக்கின்ற சின்ன வீதிகள் எல்லோரும் வீதியில் கண்டு குப்பையில் கொட்டியிருக்கிற நிலைமையில் பெரிய மெத்தைகளிலிருந்து வீட்டில் இருக்கிற குஷன்கள் இப்படி எல்லாத்தையும் கொண்டு போட்டு இவர்களை கொண்டு குப்பை கொட்டுவதற்கு இல்லாத பெரிய சிக்கல். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கடந்த 2-3 தினங்களாக களத்தில் உங்களை எங்கும் காண கிடைக்கின்றது. கெலியோய பகுதியில் இப்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இங்கே கெலியோய இந்த கழுகமோ கிராமம், பரநேல்பிட்டிய, நியூவெல்பிட்டிய, அதே போல் பாயங்கமோ என்று பல ஊர்கள் முழுவதுமாக வெள்ளத்தில் தாண்டிருக்கிற நிலை. இந்த கழுகமோ கிராமம் ஆக கூடுதலான பாதிப்புகளை சந்தித்த ஒரு பிரதேசம். மக்களை பெரிய படகுகளில் வந்து தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. வெள்ளம் அடுத்த நாளே வடிவென்ற நிலைமை ஏற்பட்டாலும் தங்களுடைய வீட்டு கூரைகளுக்கு மேல் இருந்து தான் மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த இயற்கையின் சீற்றம் வரலாறு காணாத ஒரு விஷயம். இதை மக்கள் இன்று மிக இதாபமாக இருக்கிற ஒரு நிலை. அவர்களுடைய எல்லா உடைமைகளையும் இழந்திருக்கிறார்கள். உடைமைகள் என்று ஒன்றுமே இல்லை. உடுதுணை கூட இல்லாத ஒரு மிக பரிதாபகர நிலையில் இருந்தவர்கள். ஆனால் நாடு முழுவதும் இருந்து நிறைய உதவியாளர்கள், உதவிக்காக வருகின்ற பெரிய ஆளணிகள் வந்து இருக்கின்றன. இன்று உங்களோடு சேர்ந்து வந்திருக்கிற எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர் அனஸ் தலைமையிலான, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அனஸ் தலைமையிலான குழுவினர் இன்று 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமைத்த உணவு சமைக்கின்ற விவகாரத்தில் இங்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம் ஆற்றை அண்மித்த ஒரு பிரதேசம். இப்படி எல்லா இடங்களிலும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளுக்கு உடனடியாக அரச நிவாரணங்கள் என்பது மிக மந்தகதியில் தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற பாரிய குறைபாடு எல்லோரும் சொல்லுகிற ஒரு விஷயம். அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனமாக அல்ல, அவர்களுடைய ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் இருக்கின்ற ஆளணிகள் என்பது ஈடு கொடுக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருக்கின்ற பள்ளி நிர்வாகங்கள், அதே நேரம் இங்கே இருக்கிற பௌத்த பன்சலைகள் இவற்றின் உதவியையும் எடுத்து உள்ளூரில் இருக்கிற இளம் பட்டதாரிகள் இவர்களெல்லாம் பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு இருக்கிற ஆளணை குறைபாடுகளோடு இந்த தரவுகளை சேர்க்கிற விஷயத்திலும் அவசர உதவிகளை பெற்றுக் கொடுக்குற விஷயங்கள். ஏனென்றால் ஒரு 3 பாடசாலை மாணவர்கள் இருந்தால் 25,000 வீதம், அவர்களுக்கு 75,000 கிடைக்கும். அது ஒரு பெரிய உதவி. இந்த நேரத்தில் அவர்களுக்கு சீருடை இல்லை, அவர்களுக்கு சப்பாத்துக்கள் இல்லை, இருக்கிற ஒரு பிரச்சனை. பாடசாலைகளை 16ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற பாடசாலை கொஞ்சம் உயர்வான இடத்தில் இருக்கிற காரணத்தினால் பாடசாலை உடனாக தொடக்கலாம். ஆனால் பாடசாலை போவதற்கு மாணவர்களுக்கு சீருடை இல்லாத நிலைமை. அவர்களுக்கு அந்த உதவிகளையும், அதே நேரம் இந்த சிறிய வியாபாரங்கள், இப்போ இங்கே இருக்கிறது, இங்கே ஒரு கராஜ் நடத்துகின்ற ஒருவர், இவருக்கு உடனடியாக 2 லட்சம் கொடுக்கணும். அதை உடனடியாக அவர்கள் பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, இவர்களுக்கு ஒரு சகாய மானிய அடிப்படையில் குறைந்த வட்டியுடன் வேண்டிய அளவு கடன் கொடுக்கலாம் என்று அரசாங்கம் இப்போது அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை இவர்களிடம் இவர்களாக தேடி போய் செய்வதற்கு கூட அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். வீடு தேடி இந்த குறைபாடுகளை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கான அந்த உதவித்தொகைகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். உண்மையில் ஜனாதிபதி இந்த அறிவித்திருக்கிற வெவ்வேறு இழப்பீடுகளுக்கான மானியத் தொகை இழப்பீட்டுத் தொகை இதற்கு முன்பு வரலாற்றிலே நாங்கள் காணாத அளவு இழப்பீட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை பெற்றுக் கொடுப்பதில் இருக்கிற தாமதம் தான் இன்று இருக்கிற பிரச்சனை. அதை அவசரப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோள். மாறாக இங்கு குப்பை அகற்றுகின்ற பணியில்
இன்று காத்தாங்குடி நகரசபை அக்கரைப்பற்று மாநகர சபை, ஏறாவூர் நகரசபை உட்பட கிழக்கிலிருந்து பல கனரக இயந்திரங்களோடு குப்பை அகற்றுகிற வேலையை இன்று முழு நாளும் நாங்கள் கழுகமையிலே முடிக்க இருக்கிறோம். எல்லா இருக்கின்ற சின்ன வீதிகள் எல்லோரும் வந்து வீதியில் கண்டு குப்பையில் கொட்டியிருக்கிற நிலைமையில் பெரிய மெத்தைகளிலிருந்து வீட்டில் இருக்கிற குஷன்கள் இப்படி எல்லாத்தையும் கொண்டு போட்டு இவர்களை கொண்டு குப்பை கொட்டுவதற்கு இல்லாத பெரிய சிக்கல். குப்பை கொட்ட போன நேரமும் மாற்றின சகோதரர்கள் சின்ன சின்ன முருகல்கள் வந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு எப்படியாவது அரசு மேலிடங்களுக்கு கதைத்து இந்த குப்பை கொட்டுவதற்கான மாற்றிடங்களை தேடிக்கணும். அந்த தூர இடங்களுக்கு தான் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. எனவே தான் இந்த தாமதம். ஆனால் இந்த கனரக இயந்திரங்களின் தொகையை கூட்டி இன்றிலிருந்து இன்று மாலைக்குள் முழு கழுகமையும் சுத்தம் செய்கின்ற குப்பைகளை அகற்றுகின்ற ஒரு பாரிய பணியில் ஈடுபட இருக்கிறோம். அதற்கு உதவியாக வந்த அமைச்சர் அத்தாவுல்லா, அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா உட்பட அரசியல் தலைமைகள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். என்னுடைய அனஸ் தலைமையிலான இந்த தீவிர மீட்பு பணியில் ஈடுபடுகிற குழு இன்று வெள்ளம்பிட்டிய கொலனாவை எல்லா பிரதேசத்திலும் செய்கிற வேலையெல்லாம் முடித்துவிட்டு உங்களுடைய ஷார்ட் நியூஸ் குழுவினரோடு இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எம்பி, ஆரம்பத்தில் இந்த அனர்த்தம் வந்தவுடன் கலிகமுவ பகுதி மக்களுக்கு அவர்களுடைய கிராம உத்தியோகத்தர், கிராம சேவகர் விடுமுறையில் இருந்ததால் அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்படவில்லை. இப்போதும் அவர்களுக்குரிய அந்த 25,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு விட்டதாக செய்திகள் வருகின்றனவா அல்லது இன்னும் அது தாமதமா? என்னென்னா இங்கே இருக்கிற கிராம உத்தியோகத்தர் பிரசவ லீவு காரணமாக அவருக்கு வர முடியாத நிலையில் அவருக்கு பதிலாக நாங்கள் இப்பொழுது கம்பளையிலிருந்து ஒரு முஸ்லீம் கிராம சேவை உத்தியோகத்தரை இங்கு அவரும் ஒரு பெண்மணி, அவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதுக்கு பள்ளிவாயல் நிர்வாகம் அவருக்கு பூரண ஒத்துழைப்பை கொடுக்கிறது. அவசரமாக இந்த நிதியுதவியை பெற்றுக் கொடுக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இயன்றவரை அடுத்த திங்கட்கிழமைக்குள் அந்த விஷயங்களை முடித்துக்கொள்ள வேண்டும் என்பதில் பள்ளி நிர்வாகமும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.